இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவை சுற்றுலாத்துறை பணிகள் குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. புதுவை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் அவரது அலுவலகத்தில் சுற்றுலாத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், செயலர் மூர்த்தி, இயக்குநர் சிவகுமார், துணை இயக்குநர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஊசுட்டேரி, சுண்ணாம்பாறு, காரைக்கால் போன்ற இடங்களில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் என்னென்ன புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கல்வித்துறை அலுவலகத்திற்கு புதிய வாயில் அமைக்கும் பணியில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள பெருந்தலைவர் காமராஜர் கல்வித்துறை வளாகத்தில் இயக்குநர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் உள்ள நிலையில் அலுவலகத்தின் பிரதான வாயில் 100 அடி சாலையை நோக்கி உள்ளதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு கல்வித்துறையின் எதிரே சாலையை கடக்க அமைக்கப்பட்டிருந்த வழிகள் அடைக்கப்பட்டு நீண்ட தூரம் சுற்றி அலுவலகத்திற்கு வரவேண்டியுள்ளதால் அலுவலர்களும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இதனால் அலுவலகத்தின் பின்புறம் அண்ணாநகர் 4வது தெருவினை நோக்கி புதிய வாயில் அமைக்க முடிவு செய்யப்பட்டு மதில் சுவர் இடிக்கப்பட்டது. இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து வந்து பொதுமக்களை சமாதானப்படுத்தி அனுப்பிய பின் பணிகள் தொடர்ந்து நடந்தபோது மீண்டும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எனவே அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அப்போது பொதுமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சினையில் புதிய வாயில் பணிகளை உடனடியாக முடிக்க கோரி கல்வித்துறை ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக இரு தரப்பினரிடமும் நடத்திய பேச்சுவார்த்தையில் கல்வித்துறை வளாக பின்பகுதியில் பெரியதாக வாசல் அமைப்பதற்கு பதிலாக சிறிய வாசல் அமைப்பது என முடிவு செய்யப்பட்டதும் இரு தரப்பினரும் ஏற்று தர்ணாவை கைவிட்டனர். ஒரு சிலர் ஒரு 3-4 பேர் தன்னுடைய சுயநலத்துக்காக அரசியல் பயன்படுத்திக்கிட்டு இந்த கேட்டை திறக்க விடாம ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க ஊழியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பாதுகாப்பு இல்லாமையும் ரொம்ப விபத்துகள் ஏற்படுறதுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த கேட்டை எங்களுக்கு திறந்து கொடுத்து பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்கும் அரசு ஊழியர் நேரத்துக்கு இந்த பக்கம் வரத்துக்கும் ஒரு வழிவகை செய்யணும்னு நாங்க ரொம்ப கேட்டுக்கிறோம். புதுவைக்கு வரும் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அனைத்து கட்சியினரும் திரண்டிருந்து சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசுகையில், கிராம பகுதிகள்தான் காங்கிரசின் கோட்டை, அதனை தக்க வைத்துக் கொள்ள காங்கிரஸ் கட்சியினர் அயராது உழைக்க வேண்டும். மேலும் புதுவையில் முதல்வர் நிவாரண நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அதேபோன்று சிறப்பு கூறு நிதியும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற அவர், மேலும் வரும் 30ஆம் தேதி புதுவை வரும் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அனைத்து கட்சியினரும் திரண்டிருந்து சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று பேசினார். விழாவில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம்,
மகிழா காங்கிரசார், இளைஞர் காங்கிரசார் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தங்கத்தேர் இழுத்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா இந்திய தேசிய இளைஞர்களின் எழுச்சி நாளாக இம்மாதம் முழுவதும் புதுவை மாநில ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் முன்னிலையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தங்கத்தேர் இழுத்தார். பின்னர் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் 1000 பேருக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கினர். தொடர்ந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் பேரவை செயலாளர் அசோகன், முன்னாள் கவுன்சிலர் செல்வ கணபதி உள்ளிட்டோர் தலைமையில் சிறப்பு பூஜையும், இதய ஆண்டவர் கோவிலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு பிரார்த்தனையும், மௌலானா சாஹிப் தர்காவில் சிறப்பு தொழுகையும், தொடர்ந்து சந்தோஷ் நண்பன் இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், காந்தசாமி ஆகியோர் மதிய உணவு வழங்கினர். நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, மனோகர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை எம்ஆர்எஃப் தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு யூனியன் பெயர் பலகையை திறந்து வைத்தார். புதுவை ஐஎன்டியூசி தொழிற்சங்கம் சார்பில் ஏரிப்பாக்கம் எம்ஆர்எஃப் தொழிற்சாலை வளாகத்தில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா மற்றும் எம்ஆர்எஃப் எம்ப்ளாயீஸ் யூனியன் பெயர் பலகை திறப்பு விழா யூனியன் கௌரவ தலைவர் சுந்தரேசன் தலைமையில் தலைவர் தீனதயாளன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் ஐஎன்டியூசி தலைவர் ரவிச்சந்திரன் சங்க கொடியேற்றி வைத்திட சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு யூனியன் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஐஎன்டியூசி நிர்வாகிகள் வாழ்த்துறை வழங்கிய விழாவின் நிறைவில் பொருளாளர் ஜெயபிரகாஷ் நன்றி கூறினார். இதில் தொழிற்சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை நகராட்சி பொன்விழா நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் உதவித்தொகையினை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை நகராட்சியைச் சேர்ந்த 108 நபர்களுக்கு பொன்விழா நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தையல், ஆட்டோ ஓட்டுநர், கைபேசி பழுது நீக்குதல், கணினி, குளிரூட்டும் சாதனம் பழுது நீக்குதல், மின்சாதன பொருட்கள் பழுது நீக்குதல் போன்ற தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ், உதவித்தொகை மற்றும் தொழிற்கருவிகள் வழங்கினார். விழாவில் அரசு குருடா நீரு, இயக்குநர் சுந்தரவடிவேலு, ஆணையர் அழகிரி மற்றும் நகராட்சி அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன்படி 5 பேருக்கு தலா 2000, ஊனமற்ற ஒருவருக்கு 10,000, 3 பேருக்கு தையல் இயந்திரமும், பள்ளி மாணவனுக்கு மிதிவண்டியும், 75 பேருக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கினார். விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான வலைப்பந்து கிரிக்கெட் போட்டியில் பதக்கம் வென்ற புதுவை வீரர்கள் அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இமாச்சல பிரதேசம் நலாடி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இளையோர்களுக்கான 4வது தேசிய அளவிலான வலைப்பந்து கிரிக்கெட் போட்டியில் புதுவை அணியினர் முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்று கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை பெற்று புதுவை திரும்பினர். சாதனை புரிந்து திரும்பிய வீரர்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழுடன் விளையாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பாராட்டினார். நிகழ்ச்சியில் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் பலர் உடனிருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுவை அரசு பொது மருத்துவமனையில் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர்
சரவணன் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் நடந்தது. இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர் மற்றும் தொகுதி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை கோரவழிமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை பாகூர் தொகுதி கோரவழிமேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் தேர்ச்சிக்கு காரணமான ஆசிரியர்களை பாராட்டி சால்வை அணிவித்து கௌரவித்து நினைவு பரிசினை வழங்கினார். அதேபோன்று பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த பாராட்டு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பள்ளி துணை முதல்வர் கோமதி முன்னிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி ஆசிரியர்களை கௌரவித்தார். அதேபோன்று பாகூர் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி ஆசிரியர்களை கௌரவித்து நினைவு பரிசினை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.